வணக்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி கல்கல் செய்ய போகிறோம். கலகலான்னு சொல்லலாம், கல்கல்னு சொல்லலாம். அதுக்கு வேண்டிய இது வந்து மைதா மாவு நம்ம எடுத்துக்கிட்டு, ஜலிச்ச மாவு வந்து கடையில் விற்கிதில்ல, அப்படி அதையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பொதுவாக ஜலிச்சு வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய்யை ஊற்றிக்கணும். நெய் பாருங்கள், நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு நல்லா பிசையணும். ஃபுல்லாக ஊற்றிடலாம் நெய்யை. இது இப்போ நல்லா நெய்யை வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ இதுக்கு வேண்டியது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், பால் எடுத்துருக்கோம், உப்பு, குக்கிங் சோடா, எசன்ஸ், வெனிலா எசன்ஸு. தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்லா நம்ம சர்க்கரை வந்து பாகு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சூட்டோடையே எடுக்கிறோம் இல்லையா எண்ணெயில் போட்டு, அப்போ அந்த சர்க்கரை வந்து நம்ம தூளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூள் பட சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மேலே தூவி விட்டுட்டோம்னா அது பிடிச்சிக்கும். இப்போ வந்து நம்ம சும்மாவே வெறும் இதை தான் பிசையணும் நம்ம, நெய் மட்டும். இப்போ நெய் பாருங்கள் எல்லாத்துக்கும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு பாருங்கள், சோடா உப்பு போட்டுக்க. சோடா உப்பு போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான், ரொம்ப போடக்கூடாது. சால்ட் ரொம்ப போட்டிங்கன்னா இப்போ கறிக்க ஆரம்பிச்சு, அவ்வளோதான். இப்போ திருப்பியும் நல்லா கலந்து விடணும். நல்லா நம்ம வந்து அப்படியே பிசைஞ்சு பாருங்கள். இப்போயே நெய் வாசம் கம்மன்னு அடிக்குது. நல்லா பாருங்கள், அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம அடுப்படிக்கிட்ட வேலையே இல்லை. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு, போதும் எல்லாமே போதும், ஒன்றும் போட வேண்டாம். எசன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும், வெனிலா எசன்ஸு. இப்போ பால் ஊற்றிட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு தண்ணி ஊற்றி பிசைகிற மாதிரி இது பாலை கொஞ்சம் போதும். அப்பப்போ ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அளவு வந்து நாங்கள் சொல்லலை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மைதா எடுத்துருக்க? ஒரு கப் மைதா. ஒரு கப் மைதா எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்படியே 1 கப்பு அளவு நெய். 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நெய். பாருங்கள், நல்லா பதம் இப்படி பிசைஞ்சிருக்காங்க பாருங்கள். சப்பாத்தி மாவுக்கு ரொம்பவும் திக்காக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்ட் பதம் வந்து அப்படி இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபோக் இருக்கு இல்லையா, ஃபோக்கில் வந்து சின்ன உருண்டையாக ஊற்றிக்கிட்டு அதை அப்படி தேய்ச்சி போட்டுட்டோம்னா அப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும், ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கிட்டு நம்ம ஃபோக்கில் தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், இந்த ஃபோக்கு மாதிரி இருக்குல்ல, ஃபோக்கு இதில் வந்து தேய்ச்சி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்படி உருட்டிக்கணும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி 10 நிமிஷம் கழிச்சு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தான் உருட்டிட்டு எப்படி பாருங்கள், ஃபோக்கில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபோக்கில் செஞ்சோம், இதில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியது தான். இன்னும் ஃபுல்லாக செஞ்சுட்டு காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இப்படி செஞ்சு வந்துருக்கு. எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்படி அமுக்கிட்டு இப்படி தட்டிட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணிட்டா அப்படி உள்ள விழுந்துடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே இப்படி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா அழகாக உருட்டியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். அப்படியே கொஞ்சம், ஏன்னா நம்ம வேக விடணும் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் நேரம் ப்ரௌனிஷாக வரும். அப்படியே சாப்பிடலாம். சில பேருக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இதில் சர்க்கரை தூவிக்கலாம் மேலே, இல்லாட்டி சர்க்கரை பாகு வச்சு அதுலேயும் போட்டு எடுக்கலாம்.
எப்படி நமக்கு சௌரியமோ அப்படி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படியா நல்லா இருக்க மைதா மாவுனால கொஞ்சம் நேரம் வேக விடணும் நல்லா. அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து ப்ரௌன் கலராக வரணும். இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது. ஏன்னா கொஞ்சம் மொட்டமாக இருக்குன்னா கொஞ்சம் நம்ம மெல்லிஸாக கூட போடலாம். ஆனால் பாருங்கள் நல்லா வரி வரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர் இருக்குது, அதை தூவிக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை பாகு மாதிரி வச்சு நம்ம குலோப் ஜாமுன் வைக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணி இதில் வந்து அதில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடுறோம். இப்போ சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பேப்பரில் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு இந்த சூட்டோடையே நம்ம வந்து பவுடரை தூவிடணும். அப்போ தான் வந்து அதை பிடிச்சிக்கும் சர்க்கரை. பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ அடுத்த செட்டு போடுறேன். இப்போ இந்த சூட்டில் நம்ம தூவிக்க வேண்டியது தான் சர்க்கரையை. மேலே தூவிட்டோன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் தூங்கிடணும். தூவிட்டோம்னா நல்லா சூப்பராக ஆகிடும். இந்த சூட்டில் நிறைய பிடிச்சிக்கும் அப்படியே. இப்போ சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்க ரெடி செய்கிறாங்க பாருங்கள். இப்போ எல்லா இடத்துக்கும் ஒட்டிக்கிச்சு. அப்போ இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலன்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாமல் இருக்குங்க. இப்போ அடுத்த வீடு போட்டிருக்காங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.